வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உடனடியாக புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டும் என கர்தினால் மெல்கம் ரஞ்சித் அரசாங்கத்திடம் வலியுறுத்தல். நிதி மோசடி தொடர்பாக கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் சகோதரரான திசர நாணயக்கார மீள விளக்கமறியலில். இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழுவின் பொதுமக்கள் ஆலோசனை கேட்கும் கூட்டம் இன்று யாழ்ப்பாணத்தில். அனுர ஆட்சிக்கு வந்த பின்னர் தமிழர்களின் தீர்வு விடயத்தில் இதுவரை எந்தவித சமிக்ஞையும் காட்டவில்லை என்று பேராசிரியர் எஸ் ரகுராம் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். ஜனநாயக ஆட்சியினை உறுதி செய்வதற்கும் ஊழலை திறம்பட எதிர்த்து போராடுவதற்கும் உடனடியாக புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டும் என கர்தினால் மெல்கம் ரஞ்சித் வலியுறுத்தியுள்ளார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுடன் இடம்பெற்றிருந்த சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒழுக்கமற்ற மக்களின் எதிர்பார்ப்பு என்பன சிதைந்து போயுள்ள நிலையில் அதனை மீண்டும் சமூகத்தில் கட்டியெழுப்ப வேண்டிய பாரிய கடப்பாடு அரசாங்கத்திற்குண்டு. தற்போது அரசாங்கத்திற்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் 70 வருட கால ஊழலை ஒழிப்பதற்கு இன்னமும் கால அவகாசம் தேவைப்படுகிறது. அத்துடன் ஊழல் மற்றும் ஈஸ்டர் சம்பவம் போன்ற தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வலுவான விசாரணை பொறிமுறையொன்றும் அவசியமாக காணப்படுகிறது. அதன்படி தற்போதுள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கும் உறுதியான பொறுப்புக்கூறல் நடவடிக்கைகளை ஏற்படுத்துவதற்கும் மிக விரைவில் புதிய அரசியலமைப்பு கொண்டுவரப்பட வேண்டியது அவசியம் என்று கர்தினால் மெல்கம் ரஞ்சித் வலியுறுத்தினார். நிதி மோசடி தொடர்பாக கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் சகோதரரான திசர நாணயக்கார மீள விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, பின்லாந்தில் தொழில் பெற்றுத் தருவதாக உறுதியளித்து 30 லட்சம் ரூபாவை பெற்று மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் சகோதரரான திசர நாணயக்காரவுக்கு எதிராக கம்பஹா பகுதியை சேர்ந்த ஒருவரால் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதற்கமைய கடந்த 28ஆம் தேதி பிபிலை பகுதியில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் திசர நாணயக்கார கைது செய்யப்பட்டு இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். அதன் அடிப்படையில் சந்தேக நபர் கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த நிதி மோசடி தொடர்பாக தொடர்ந்து முறைப்பாடுகள் பதிவு செய்யப்படுவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவிக்கின்றது. நிதி மோசடி தொடர்பாக முறைப்பாடுகளை முன்வைப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள விசேட தொலைபேசி இலக்கத்திற்கு மேலும் பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இடைநடுவில் நிறுத்தப்பட்டுள்ள வீட்டுத் திட்டங்களின் நிர்மாண பணிகள் மீள ஆரம்பிக்கப்படும் என நகர அபிவிருத்தி நிர்மாண மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவிக்கின்றது. இந்த திட்டத்தை மீண்டும் தொடங்குவதன் முக்கிய நோக்கம் ஒவ்வொரு தனிநபருக்கும் வீட்டு உரிமையினை வழங்குவதாகும். இதன்படி முன்னுரிமை அடிப்படையில் உரிய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சு தெரிவித்துள்ளது. இதுவரை வசதியான வீட்டு உரிமையில்லாத கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அவர்களில் 65,000 பேர் கொழும்பு நகர எல்லையில் வசிப்பதாக கூறப்படுகிறது. இதன்படி சம்பந்தப்பட்ட பகுதிகளை உள்ளடக்கி வீட்டு திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. அதற்காக மக்கள் தொகை மற்றும் வீட்டுமனை கணக்கெடுப்பு தரவுகளை அடிப்படையாக கொள்ளவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் மேஜர் ஜெனரல் பாகிம் அஜீஸ் மற்றும் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்திற்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இதன்போது பாகிஸ்தானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பிப்பது தொடர்பாக இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள அதே நேரம் பாகிஸ்தானில் உள்ள பௌத்த மரபுரிமை ஸ்தலங்களை இலங்கையின் பௌத்த பீடங்களுக்கு வழங்குதல், போதைப்பொருள் கடத்தலை காரணமாக கொண்டு பாகிஸ்தானியர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள விசா கட்டுப்பாடுகளை தளர்த்தல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டது. குறிப்பாக வாகன உதிரி பாகங்கள் ஏற்றுமதி உட்பட நவீன உற்பத்திகளை ஏற்றுமதி செய்து இரு தரப்புக்கும் நன்மைகள் ஏற்படும் வகையில் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டும் என பாகிஸ்தான் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று பாகிஸ்தானியர்களுக்கு இலங்கையில் வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தடையாக விசா விதிமுறைகள் உள்ளன. குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் இந்த நிலைமை கடினமாக்கப்பட்டுள்ளதுடன் போதைப் பொருள் கடத்தல்கள் பாகிஸ்தான் ஊடாகவே முன்னெடுக்கப்படுவதாக கூறப்பட்டு இலங்கையில் விசா விதிமுறைகள் கடினமாக்கப்பட்டுள்ளது. எனவே பாகிஸ்தானியர்களுக்கு இலங்கையில் சுதந்திரமாக முதலீடுகளை செய்ய ஏற்புடைய சூழலை உருவாக்கவும் கட்டுப்பாடுகளை தளர்த்தவும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் பொதுமக்கள் ஆலோசனை கேட்கும் கூட்டம் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்றது. ஆணைக்குழுவின் மின்சார கட்டண திருத்த முன்மொழிவு தொடர்பாக வடக்கு மாகாண பொதுமக்களின் ஆலோசனை கேட்கும் கூட்டம் இன்று காலை யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது.
பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர், இலங்கை மின்சார சபையின் நிறைவேற்று பணிப்பாளர், உதவி நிர்வாக பணிப்பாளர் மற்றும் துறைசார் அதிகாரிகள் பிரசன்னத்தோடு நடைபெற்றிருந்த குறித்த பொதுமக்கள் ஆலோசனை கேட்கும் கூட்டத்தில் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், துறைசார் வல்லுநர்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள், பொதுமக்கள், வடமாகாணத்தில் இருந்து வந்திருந்த பலரும் தமது கருத்துக்களை முன்வைத்தார்கள். இதே நேரம் மின்சார கட்டமைப்பின் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் நாடு முழுவதும் உள்ள மாவட்ட செயலகங்களில் குறித்த பொது ஆலோசனை கேட்கும் கூட்டம் நடத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அனுர தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வந்த பின்னர் தமிழர்களின் தீர்வு விடயத்தில் இதுவரை எவ்வித சமிக்ஞையையும் காட்டவில்லை என்று யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் எஸ். ரகுராம் தெரிவித்தார். குமார் பொன்னம்பலத்தின் 25வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அனுர்குமார அரசாங்கம் 3/2 பெரும்பான்மையை நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றதோடு ஜனாதிபதி தேர்தலில் மிக கணிசமான வாக்குகளையும் பெற்றது. அரசியல் வாழ்வு என்பதும் கடந்த காலத்திலே அரசாங்கம் விட்டுச் சென்ற பாதையில் இருந்து வித்தியாசமான பாதையில் நகர வேண்டும் என்ற சூழ்நிலைக்குள் தேசிய மக்கள் சக்தி தள்ளப்பட்டுள்ளது. ஈழத்தமிழ் பிரச்சனைகளை எடுத்து காட்டுகின்ற நிகழ்வுகளை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்ற நிலையில், குறிப்பாக ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஆக்கப்பூர்வமான மனச்சுத்தியுடனான ஈடுபாடுகள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும். காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சினை, படையினரிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்ற காணி விடயங்கள், அரசியல் கைதிகள் விடுதலை, பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படல் போன்ற விடயங்களை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும். இப்படியான விடயங்கள் ஊடாக ஒரு நம்பிக்கையினை கட்டியெழுப்பக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாக வேண்டும். தமிழரின் அடிப்படை கோட்பாடுகள் குறித்து பேசுவதற்கு, அவற்றை பற்றி உரையாடுவதற்கு, அரசியலமைப்பு உருவாக்குவதற்கு முயற்சிகள் தொடர்பாக சொல்வதற்கு முன்னர் சர்வதேச மத்தியஸ்தர்களுடைய பிரசன்னத்தோடு அதனை சொல்ல வேண்டும். சர்வதேச மத்தியஸ்தம் இல்லாத சந்தர்ப்பத்தில் மீண்டும் எங்களுடைய நேரத்தை நாங்கள் வீணடிக்க கூடாது. அவ்வாறான நிலையில் புதிய அரசியலமைப்பு தொடர்பில் நாங்கள் அரசாங்கத்துடன் பேச முடியும் என்றார். பிரபல வர்த்தகர் அர்ஜுன் அலோசியஸுக்கு சொந்தமான பெர்பச்சுவல் டெரரிஸ்ட் நிறுவனத்திற்கு எதிரான தடை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் வங்கியல்லாத நிதி நிறுவன கண்காணிப்பு திணைக்களம் பிற்பகல் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. இதன்படி பெர்பச்சுவல் டெரரிஸ்ட் நிறுவனத்தின் வர்த்தக நடவடிக்கைகளை இடைநிறுத்துவதற்கான தீர்மானம் 2025 ஜனவரி 5ஆம் தேதி பிற்பகல் 4:30 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்க இலங்கை மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடி சம்பவம் தொடர்பில் பெர்பச்சுவல் டெரரிஸ்ட் நிறுவனத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் நிறைவடையாத நிலையில் அதற்கான கால அவகாசம் பெறும் பொருட்டு இந்த தடை நீடிக்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.